ஆல் இன்னைக்கு தமிழ்ல பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றதுனால வர்ற ரிஸ்க் என்ன, அந்த ரிஸ்கை எப்படி நம்ம குறைச்சு நம்மளுடைய முதலீட்டை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். அது ஒரு முக்கியமான கான்செப்ட் பீட்டா. இந்த பீட்டா மூலமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரிஸ்கை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நான் ஐஎம் சிஏடி முரளி. So my company is Dharani Capital, which is to be registered as SEBI registered investment advisor. I am a mutual fund distributor also, AMFI registered mutual fund distributor. Okay, with this introduction, let us go into the risk management in equity market, equity investing. பார்க்கலாம். ஒரு ஈக்விட்டியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம நிறைய லாபம் சம்பாதிக்க வழி இருக்கு, முதல் பூரம் போறதுக்கும் வழி இருக்கு. ஸோ இந்த ரெண்டுலையுமே காரணம் நம்ம மார்க்கெட்டை பத்தி சரியா புரிஞ்சிக்காம நம்ம இன்வெஸ்ட் பண்றதுதான். ஓகே, சரி. இப்ப நம்ம ரிஸ்க்னா என்ன? நம்ம ரிஸ்க்னா இப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் ஷேர்லயோ அல்லது போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம எதிர்பார்க்கறோம் ஒரு 15% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனா வர்றது பாத்தீங்கன்னா 2% இருக்கலாம், லாஸாவும் இருக்கலாம், இல்ல 30% இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நம்ம கையில இல்ல. இதான் ரிஸ்க். இந்த ரிஸ்கை நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? இந்த ரிஸ்க் ஒரு 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 போர்ட்ஃபோலியோ பர்டிகுலர் ஷேரோ ரிட்டர்னை குறைக்குது அப்படின்னா, வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ்? எதனால ரிட்டர்ன் குறையுது? அதை நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி, அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் ஃபோர்ஸஸை ரிஸ்க்குங்கிறத பார்த்தோம்னா, அனலிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்றாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் இதனுடைய ரிஸ்க் அப்படின்னு சொல்லி எப்பயுமே பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கேட்டகரைஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ப்ராப்ளத்துக்குரிய வழி என்னன்னா, ப்ராப்ளத்தை முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாவே 90% அது ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ரிசல்ட் நமக்கு ஒரு 10% எஃபோர்ட் எடுத்து தெரியும். அதனால இதுல ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்ல என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றாங்க. பண்ணும்போது அந்த எக்ஸ்பர்ட் என்ன செய்றாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அனதர் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ரெண்டா பிரிக்கிறாங்க. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்குங்கிறது மார்க்கெட்டை டோட்டலா பாதிக்கிற ஃபேக்டர்ஸ். அப்படின்னா மார்க்கெட் இறங்கினா அதில் வாரத்துக்கு இறங்கும், ஏறுனா விறுவிறுன்னு மேலே ஏறும். டியூட்டி வார் டிக்ளரேஷன் ஆகுது. சரி, இதனுடைய ரீசன்ஸ் என்ன? முதல்ல சிஸ்டமேட்டிக் ரீசன், அந்த ஹோல் சிஸ்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஹோல் சிஸ்டத்துல என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது 3 வகையான ரிஸ்கா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். முதல்ல மார்க்கெட் எக்கனாமியில இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்களா கூட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. முக்கியமாக பேங்க் இன்ட்ரெஸ்ட். பேங்க் ரெப்போ இன்ட்ரெஸ்ட் டிக்ளேர் பண்றாங்க. அந்த ரெப்போ இன்ட்ரெஸ்ட் ஏறுதா இறங்குதா? இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குச்சுன்னா மார்க்கெட்டு ஏறும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும். ரெண்டுக்குமே இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒருத்தர் ஆர்பிஐல டிக்ளேர் பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது அப்படின்னா மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மார்க்கெட் ரிஸ்க். சில இடத்துல எக்கனாமி அதர் ஃபேக்டர்ஸ்லாம் நினைக்கும் போது புல்லிஷ் மார்க்கெட்டா இருக்கலாம் அல்லது பேரிஷ் மார்க்கெட்டா இருக்கலாம். அப்போ நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், இப்போ நடக்குது புல்லிஷ் மார்க்கெட்டா பேரிஷ் மார்க்கெட்டா, எந்த ஃபேக்டர்ல ஓடுது அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணி போட்டீங்கன்னா உங்க முதல் பாதுகாக்கப்படும். தேர்டு பர்ச்சேசிங் பவர் ரிஸ்க். எக்கனாமியில இன்ஃப்ளேஷன், பர்ச்சேசிங் பவர், எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ இந்த சில ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான டிக்ளரேஷன் ஆகுது. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு வரும்போது, இப்போ Q4 பெர்ஃபார்மன்ஸ் இன் ஜென்ரலாக நல்லா இருக்கு, அல்லது ஜிஎஸ்டி கலெக்ஷன் இது முக்கியமான மார்க்காக பண்றாங்க, இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன். ஸோ இந்த இந்த மாதிரி எக்கனாமியை ஐடென்டிஃபை பண்ற ஃபேக்டர்ஸ்னால மார்க்கெட் ஏறும் இறங்கும். அப்போ இன்னைக்கு காலையில் நம்ம பர்ச்சேசிங் பவர், இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வந்துச்சுன்னா we can expect தி மார்க்கெட் டு பெர்ஃபார்ம், அண்டர் பெர்ஃபார்ம். மார்க்கெட்டுடைய விலை குறையும். அப்போ நீங்கள் ரெடி ஆகிக்கணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரி, இன்னொரு ரிஸ்க் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் பிரிக்கிறாங்க.
சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வந்து மார்க்கெட் ஃபுல்லா இது பண்ணுது. அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் நீங்க எந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த ஷேர் பிரைஸ் ஏறும் இறங்கும். என்ன பெர்ஃபார்மன்ஸ்? எந்த ஒரு கம்பெனியுமே ரெண்டே விஷயம்தான். ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய மார்க்கெட் எப்படி இருக்கு, செகண்ட் வந்து ஃபினான்சியல் எப்படி மேனேஜ் பண்றாங்க. இந்த ரெண்டு தான், அந்த ரெண்டு ரீசனை பொறுத்து தான் எந்த ஒரு கம்பெனி சக்சஸோ அல்லது ஃபெயிலியரோ நடக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ங்கிறத நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ல என்ன ஒரு இதுன்னா, இதை அன்கண்ட்ரோலபிள் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம புத்திசாலித்தனத்தால வெல்ல முடியாது. இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு வார் டிக்ளேர் பண்ணாங்கன்னா ஷேர் மார்க்கெட் இறங்க தான் செய்யும். அந்த இடத்துல போய் நம்ம ஒன்று நல்ல ஷேரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணதான் பண்ணலாம். பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நாட் த பீரியட் டூரிங் விச் நம்ம ஷேர் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது. இதுதான் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஓகே, அது மூணா சொன்னேன் நான். இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ங்கிறது இன் அடிஷன் டு சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ங்கிறது மார்க்கெட்டில் உள்ள நுழையும் போது இருக்கதான் செய்யும். அதை நீங்க அசஸ் பண்ணி தான் உள்ள நுழையணும். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ங்கிறது உங்க கம்பெனி, நம்ம எடுக்கிற செக்யூரிட்டியுடைய கம்பெனி. என்ன எடுக்கிற ஒரு கம்பெனி அதனுடைய ப்ராஃபிட் வருஷம் எப்படி போகுது, இயர் ஆன் இயர் growth எப்படி இருக்கு, இயர் ஆன் இயர் கண்டினியூஸா 10% ஓடுது, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஷேருடைய பிரைஸ் விலை ஏறும். ஒன்று. செகண்ட் வந்து திடீர்னு மார்க்கெட்ல வந்து சில ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ண, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள் வந்து தர ஆரம்பிச்சு, இப்போ ஏஐக்கெல்லாம் நல்ல விலையில இருந்தது. ஸோ லைக் தட் அந்த நியூஸ் பேஸில் அந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் ஏறும். தட் யூ ஹவ் டு ஐடென்டிஃபை. ஏன்னா ஓகே, முக்கியமாக வந்து பிஸ்னஸ் ரிஸ்க்குங்கிறது இது. ஃபைனான்சியல் ரிஸ்க்குங்கிறது எந்த ஒரு கம்பெனியுமே வந்து அது ரெண்டே ரீசன் தான். ஒன்று பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கா, செகண்ட் வந்து ஃபைனான்சியலாக கரெக்டாக மெஷர் பண்ணுறாங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்குறத விட அவங்க ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கா. நான் வந்து ரேஷியோ அனாலிசிஸில் தெளிவாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். பொதுவாக டெட் ஈக்விட்டி ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா டோன்ட் கோ ஃபார் தட் ஷேர் அட்டா. எப்பவுமே டெட் ஃப்ரீயாக இருக்கிறத வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. டெட் ஃப்ரீயாக இருந்தால் அவங்க லயபிலிட்டி கிடையாது, வர்ற லாபம் பூரா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வரும். ஸோ அஃப்கோர்ஸ் leverage is there, but still debt free company is always preferable. ஓகே, இப்போ நம்மளுடைய ரிஸ்கை வந்து டைவெர்ட் பண்ணணும். ஸோ வி ஐடென்டிஃபைடு டூ ரிஸ்க். ஒன் இஸ் சிஸ்டமேட்டிக், another is unsystematic. Systematic is across the market, and unsystematic risk is peculiar to the business of the company. இது எப்படி குறைக்கலாம்? ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை பண்றதுக்கு போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்? அதாவது நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஷேர்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோல வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை யூ கேன் ஸ்கொயர் இட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வரும்போது அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்கே நிலை. மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும் கன்சிஸ்டண்டா, ப்ரொவைடர் நீங்க செலக்ஷன் பண்ற ஷேர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா. அது என்னங்கிறது we know that how to construct a portfolio. எப்படி போர்ட்ஃபோலியோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் கன்சிஸ்டண்ட்டாகவும் கண்டினியூஸாகவும் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். யூ கேன் அப்ரோச் மீ ஆல்சோ. ஓகே, ஸோ டைவர்ஷன் ஆஃப் ரிஸ்க். ஓகே, கம் டு தி பாயிண்ட். இப்போ ஒரு இன்டெலிஜென்டான ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு ஷேரில் வந்து 500 rupees போடுறாரு வைங்க, இப்போ வாங்குறாரு. அவர் எதிர்பார்க்குற டிவிடன் வந்து 20 rupees. அதே ஷேருடைய பிரைஸ் 700 rupees ஆகும் 1 yearலன்னு சொல்லி 44% டோட்டலாக எதிர்பார்க்கிறாரு. ஆனா இது நடக்குமா? நடக்கிறதுக்கு என்ன செய்யறது? தட்ஸ் வாட். அப்போ நம்ம எதை வச்சு நம்ம மெஷர் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, அதை மாதிரி இந்த ரிஸ்கெல்லாம் பண்ணிட்டு பீட்டாங்கிற ஒரு கான்செப்டை டெவலப் பண்றாங்க. பீட்டாங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஷேருடைய பெர்ஃபார்ம் ஒரு பாஸ்ட் 4 years 5 years எடுத்துக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டுடைய ட்ரெண்டையும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு ரெண்டுக்குமே இடையில காரலேஷன் ரெக்ரெஷன் என்ன? காரலேஷன்னா மார்க்கெட் ஏறிச்சுன்னா இந்த ஷேர் ஏறும்,
மார்க்கெட் இறங்கிச்சுன்னா இந்த ஷேர் பயங்கரமாக இறங்கும். ஸோ இதை வந்து குவான்டிஃபை பண்றாங்க. அதுக்கு பேர் தான் பீட்டா. ஒரு பர்டிகுலர் ஷேர் வந்து மார்க்கெட்டுடைய பிஹேவியரோட எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி பீட்டா கான்செப்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ ஓகே, இதுக்கு இதனுடைய ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ மச்சு டெக்னிக்கலாக போட்டுட்டு இப்போ வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், பீட்டா வந்து பாசிட்டிவா இருக்குன்னு வைங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா ஷேர் வந்து மார்க்கெட்டுக்கு எவ்வளோக்கெவ்வளோ ஏறுதோ இந்த பாசிட்டிவ்க்கு தகுந்த மாதிரி இந்த ஷேருடைய ப்ரைஸும் ஏறும். இறங்கிச்சுன்னா அதே வேகத்தில் இந்த ஷேர் ப்ரைஸும் இறங்கும். பாசிட்டிவ் பீட்டா டிபெண்ட்ஸ் அப்பான் தி மார்க்கெட் சிச்சுவேஷன். நெகட்டிவ் பீட்டானா உல்டாவாகும். மார்க்கெட் வந்து ஏறிச்சுன்னா ப்ரைஸ் இறங்கும், மார்க்கெட் இறங்கிச்சுன்னா ப்ரைஸ் ஏறும். இப்போ ரெண்டுமே நமக்கு தேவைப்படும். ஏன்னா மார்க்கெட் ஒரு நாளைக்கு ஏறுது, ஒரு நாள் இறங்குது. அப்போ இந்த ரெண்டையுமே வச்சு நம்ம பிளான் பண்ணி நம்முடைய போர்ட்ஃபோலியோ அல்லது ஈக்குவலான ஷேர்ஸை வாங்கணும். ஓகே, ஜீரோ பேட்டானா இட் கோஆர்டினேட்ஸ் வித் தி மார்க்கெட். ஓகே, ஸோ இதே மாதிரி போர்ட்ஃபோலியோவுக்கும் அனலைஸ் பண்ணணும். இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு வில் மேக் இட் சி. இப்போ இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தாரணி கேபிட்டல் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸும் பப்ளிஷ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரியும் சிஏபிஎம் கேபிட்டல் அசெட் பிரைசிங் மெத்தட் அந்த மாடல் தியரியையும் அடுத்த வீடியோவில் போடுறோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அஸ், ஸ்டே டியூன்ட் வித் அஸ். தேங்க்யூ.